அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமோ முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமோ முந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கோ விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றோம். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றோம். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜப வீரன் என்று எழுதோ. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜப வீரன் என்று எழுதோ. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கோம் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கோம் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆட்கொண்டு என்னை நடத்தும்
அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, உன் கைகளில் விழுகின்றேனா, உமது கைகளில் விழுகின்றேனா. இக்கட்டில் எனக்கு உதவிடோ உம் இரக்கங்கள் மகா பெரிது. கர்த்தாவே எனக்கு நீர் இறங்கோ, ஆத்துமாவை குணமாக்கோ. கர்த்தாவே எனக்கு நீர் இறங்கோ, ஆத்துமாவை குணமாக்கோ. மிகுந்த இரக்கங்களா மீறுதல்கள் நீக்கிவிடும். மிகுந்த இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேனா, உமது கைகளில் விழுகின்றேனா. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. கர்த்தாரே உம்மை நோக்கி எந்த கண்களை ஏறெடுக்கின்றே. கர்த்தாவே உம்மை நோக்கி எந்த கண்களை ஏறெடுக்கின்றேன். இரக்கம் செய்யுவாரைக்கோ உம்மையே நோக்கிடுவே. இரக்கம் செய்யுவாரைக்கோ உம்மையே நோக்கிடுவேன். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேனா, உமது கைகளில் விழுகின்றேனா. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. 1000 தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே. 1000 தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே. உம் இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே இல்லையே. உம் இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே இல்லையே. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேனா, உமது கைகளில் விழுகின்றேனா. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே கொடுக்கிற செய்திகளை தேவன் ஆசீர்வதிங்க. அது 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை தாங்க. கேட்கிற உள்ளங்கள் தொடப்பட உம்முடைய நாம மகிமைப்பட ஆவியான கிருபை செய்யுங்க. தொடர்ந்து பொறுப்படுத்தி வழிநடத்த ஆசீர்வதி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் வாழ்த்துகிற இந்த வேளையிலும் இந்த நாளில் செய்தியின் தலைப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அதாவது எல்லாரும் தேவனை தேடுகிறார்கள், ஆனால் நீதியோடு தேடுகிறார்கள் என்று சொன்னா கொஞ்சம் பேர் தான் நீதியோடு தேடுவார்கள். எல்லாரும் தேடுறாங்க, ஆர்சிக்காரங்களும் தேடுறாங்க, சிஎஸ்ஐக்காரங்களும் தேடுறாங்க, பெந்தகோஸ்காரங்களும் தேடுறாங்க, மற்ற மக்களும் தேடுறாங்க, எல்லாரும் தேடுறாங்க. எல்லாருடைய ஜெபம் கேட்கப்படுதா என்று சொன்னா நீதியோடு யாரெல்லாம் தேடுறாங்களோ அவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லலாம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தரை தேடும் பொழுது நாம் பிழைப்போம், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பு வீட்டிலே பற்றி அதை பட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை என்ன செய்யணுமா, தேடும் பொழுது நாம் பிழைக்கப்படுவோம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நியாயத்தை எட்டி 7வது வசனம், அதிலே ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6 படிச்சோம். இப்ப 7வது வசனம், நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதி தரையிலே விழப்பண்ணுகிற, நீதி என்ன பண்றாங்களா, தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். அப்ப நீதியை தரையில விழப்பன்றலா இருக்கக்கூடாது. நீதி என்ன பண்ணணும், நீதியோட தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீதியை விட்டு விடக்கூடாது, அநீதிக்கு நாம் தலை வணங்க கூடாது. நீதியாய் நடப்போம் என்று சொன்னால், நீதிக்கு தலை வணங்குறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர்கள் தங்கள் குற்றங்களை, ஓசியா 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் பொழுது நான் என் ஸ்தானத்தில் திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்துல என்னை நோக்கி என்னை என்ன பண்ணுவாங்க, கருத்தாய் தேடுவார்கள். பாருங்க, இதுல வேதம் சொல்லுகிற அவர்கள் தங்கள் குற்றங்களை என்ன செய்யணுமா, உணர்ந்து தேடணும். என்ன செய்யணுமா, குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும். குற்றங்களை உணர்ந்து தேடணும். தேடுறாங்க எல்லாரும், தன் குற்றங்களை உணர்ந்து தேடுறவங்க கொஞ்சம் பேர் தான். ஐயோ நான் குற்றம் செய்துட்டேன், குறைகள் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து தேடுற வரைக்கும் ஆண்டவர் ஸ்தானத்துக்கு வரமாட்டார். அல்லேலூயா. உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்திலே என்னை நோக்கி கருத்தாய் தேடுவார்கள். அப்ப உணர்ந்து தேடாத வரைக்கும், குற்றங்களை உணர்ந்து தேடாத வரைக்கும் ஆண்டவர் அவர் ஸ்தானத்துக்கு போயிடுவாராம். அல்லேலூயா. ஆனால் ஆபத்துல என்ன செய்வாங்களா, ஒரு ஆபத்து வருது, ஒரு ஆக்சிடென்ட்டோ, ஒரு பலவீனம், ஒரு வியாதியோ, டாக்டர் சொல்லிடுவாரு கைவிடப்பட்டதை நாங்க பிழைக்க வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்வாங்களா, கருத்தாய் தேடுவார்கள். அந்த ஆபத்துல என்ன செய்வாங்க, எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும், இல்ல பிள்ளை விடுதலை அடைய வேண்டும், கணவர் விடுதலை அடைய வேண்டும், சொந்தக்காரங்க விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆபத்திலே கருத்தாய் தேடுவார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்துல குறைகள் குற்றங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும். நாங்களாம் அந்த ஜெபக்குழுல தேசத்துக்காக ஜெயிப்போம். அப்போதைக்கு முதல்ல ஆண்டவரே எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கன்னு ஒப்பு கொடுத்து நாங்க நினைச்சுவோம். அப்படியாக ஜெயிப்போம். ஆண்டவரே மன்னிங்க, எதா இருந்தாலும் மன்னித்து எங்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க என்று சொல்லி நாம் முதலாவதாக அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய சமூகத்துல இரக்கம் கிடைக்கும். நம்ம அறிக்கை செய்யாதபடி நாம் ஒப்பு கொடுக்காதபடி ஜெபிப்போம் என்று சொன்னா தேவனுடைய சமூகத்துல இரக்கம் வராது. அதனாலதான் ஓசியா 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும், குற்றங்களை உணர்ந்து தேடு மட்டும் என்ன செய்வார் ஆண்டவர், நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப திரும்பி போயிடுவாரா, தங்கள் ஆபத்துல என்ன செய்வாங்களா, என்ன கருத்தாய் தேடுவார்கள். தன் ஆபத்துல மட்டும் என்ன செய்வாங்க, ஆண்டவர் என்னன்னு தெரியல, இன்னும் விடுதலை ஆகல, அப்படியாக அற்புதமா விடுதலை கொடுங்க என்று சொல்லி கருத்தாய் கண்ணீரோடு பாரப்பட்டு பதற்றத்தோடு தேவனை தேடுவார்கள். அப்ப என்ன செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்பொழுது பதில் கொடுக்கிற தேவனாய் கடந்து வருவார். அல்லேலூயா. 2வது பாருங்க, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பாராம். இல்லையா? 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்னா நீங்கள் நானும் தான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தங்களை என்ன செய்யறாரு, தாழ்த்தி ஜெபம் பண்ணி
என் முகத்தை தேடினால், அவருடைய முகத்தை தேடினால், தங்கள் முகத்தை தேடி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பலாம். பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஒரு மனுஷன் தேவனை தேடுகிறான் என்று சொன்னா தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பாராம். குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஜபிக்கிற ஜபம் தேசத்துக்கே ஒரு விடுதலை கொண்டக்கூடியதா இருக்கும். ஏன் தேசத்துல என்ன ஒரு பரிபூர்ண விடுதலை இல்லாமல் அநேக மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, இன்னும் கர்த்தரை தேடாம இருக்காங்கன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜபிக்கிற ஜபம் இன்னும் அவருடைய சமத்துக்கு இன்னும் முழுமையாக போகவில்லை. இன்னும் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, ரட்சிப்புல இல்லாம இருக்கிறாங்க. நம்ம அதற்காக கதறி ஜபிக்கிறவங்களா இருக்கணும். ஜபிக்கிறவங்க நம்முடைய குறைகளோட ஜபிக்க கூடாது, அல்லையா? குற்றங்களோடு ஜபிக்க கூடாது. பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி நாம் ஜபிக்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்வார் ஆண்டவர்? அதை கேட்டு என்ன பண்ணுவாரு? தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பார். குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சபைக்கு மட்டுமல்ல, தேசத்துக்கு என்ன பண்ணுவாரா? சேமத்தை கொடுக்கிற தேவனாய் கடந்து வருவார் என்று வேதம் சொல்ல. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த மனுஷனுக்கு இகழ்ச்சி. நீதி நீதியா நடப்போம் என்று சொன்னா நீதி ஜனத்தை உயர்த்துமா. சொல்லுவாங்க சில பேர், நீதியா நடந்தா எங்க சிஸ்டர் மக்கள் நமக்கு விடுதலை கிடைக்குது, அநீதியா நடக்கிறோம்னா நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் தான் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாத்தையும் அவனே விடுவிப்பேன் என்று சொல்கிறார். நீதிமானா இருக்கும் பொழுது பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், அநேக அடைக்கப்பட்ட வாசல்களா இருக்கும், அநேக போராட்டங்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த நீதியாய் நடக்கிற காரியத்திலும் தேவனுக்கு உண்மையாய் நோக்கி ஜெபிப்போம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளையும் அவருக்கு மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், அல்லேலூயா. அதனால நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த மனுஷனுக்கு இகழ்ச்சியை உண்டாக்கும். ஒரு மனுஷன் குறைவோடு இருப்பான்னு சொன்னா அவனுக்கு இகழ்ச்சி எங்க போனாலும் ஒரு இகழ்வான காரியம். அந்த மனுஷனா அப்படிப்பட்ட, இந்த மனுஷியா அப்படிப்பட்டவன் சொல்லி ஒரு இகழ்ச்சி, ஒரு கேவலத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஆனா நீதி ஜனத்தை என்ன செய்யுமா? உயர்வுக்கு கொண்டு செல்லக்கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, 1 நாளாகமம் 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்தும், சாலமோன் சொல்றார், உன் பிதாவின் தேவனை அறிந்தும் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவரை நீ விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் என்ன செய்வாரா? கைவிட்டு விடுவார், இல்லையா? அப்ப அவரை தேடினால் நமக்கு தென்படுவார். அவரை விட்டு விட்டோம்னா எந்தன்னைக்கு நிரந்தரமா நம்மளை விட்டு விடுவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவனை கனவீனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அவரை யாரெல்லாம் கனப்படுத்துறாங்களோ அவங்களை கனப்படுத்துவார், அல்லேலூயா. அவரை கனவீனப்படுத்தி அசட்டை பண்ணுகிறார்களோ அவருடைய ஜெபம் கேட்கப்படாது, அல்லேலூயா. சில பேர் பாருங்க, 10 நிமிஷத்துல ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அவசரத்துக்கு பண்ணுவாங்க சில சமயங்கள்ல. நான் எப்பொழுதுமே ஜெபம் பண்றதுக்கு, நான் ஒருத்தரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஜெபம், இல்லையா? அப்படி இருக்கவே கூடாது. தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணித்து, நம்மளை ஒப்பு கொடுத்து, நமக்கு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பாப்பா, என் பிள்ளை என்ன செய்யறான், அர்ப்பணித்து தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி விண்ணப்பம் வைக்கிறார் சொல்லி உடனே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் கடந்து வருவார், அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 34:10 பார்க்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடுவர்களுக்கு என்னவா? ஒரு நன்மையும் குறைவுபடாது, அல்லேலூயா. தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. சில சமயங்கள்ல சில காரியங்கள் நடைபெறாது போலதான் இருக்கும், ஆனா தேவனை நாம் தேடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னா தேவன் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் கடந்து வருவார். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். சில சமயங்கள்ல ஜபத்துக்கு ஆன்சர் வராம இருக்கும், சில சமயங்கள உடனே ஆன்சர் வரும். தேவ சித்தம் இல்லை என்று சொன்னா ஆண்டவர் அமைதலா இருப்பார். தேவ சித்தமா இருந்துன்னா டக்குன்னு நிறைவேற்றுவார். சில சமயங்கள வனாந்திரத்தில் விட்டது போல இருக்கும், அதுலயும் தேவரை நோக்கி உண்மையா நாம் விசுவாசத்தோடு துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கோ, ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே.
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரோ. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரோ. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளை குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஒரு உவமையை சொல்லுகிறது ஆண்டவர் பார்க்கிறோம். 13:13 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே என்னது வழி அருகே விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டுட்டு உணராதபடி இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து என்ன பண்ணுவான், அந்த வசனத்தை திருடி விடுவான். திருடி விடும் பொழுது அந்த வசனம் வந்து வாய்க்காது. அல்லேலூயா. என்ன சிஸ்டர் மெசேஜ் கொடுத்தாங்க, நல்லதான் கொடுத்தாங்க, ஆனா என்னன்னு தெரியல, அந்த வசனம் எனக்கு தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னா பொல்லாங்கன் அந்த வசனத்தை என்ன பண்ணுகிறான், திருடி விடுகிறான். அப்பொழுது அது பலனற்று போய் வழியருகே விதைக்கப்பட்ட விதையாக பலனற்று போகிறது. அல்லேலூயா. அப்படி வழியருகே விதைக்கப்பட்ட விதையாய் நாம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அடுத்தது 20ஆம் வசனம் பாருங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதனால் கொஞ்ச காலமற்ற இறைசிவான் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்த உபத்திரமும் துன்பம் வந்தவுடனே இடர்கள் அடைவான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப கற்பாறை சந்தில விதைக்கப்பட்டவன் எப்படின்னா வசனத்தை உற்சாகமா கேட்டுக்கொண்டு உபத்திரமும் துன்பம் வந்தோட இடறி போயிடும். எப்படி கற்பாறை சந்தில விதைக்கப்பட்ட விதை தளதளன்னு வரும், கொஞ்சம் மண்ணுல வரும், அது நல்லா வந்துட்டு வேறு வந்து உள்ள அந்த கற்பாறைக்குள்ள இறங்க முடியாத சூழ்நிலையில அது அப்படியே என்ன பண்ணும், கருகி போயிடும். அப்படித்தான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வசனத்தை கேட்டு நல்லா உற்சாகமா கேட்கிறாங்க. கேட்டுட்டு
அதுக்கப்புறம் உபத்திரம் பாடுகள் வந்த பிறகு இடறி போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது இல்லையா? கற்பாறை சந்தில விதைக்கப்பட்ட விதையாக இருக்கக்கூடாது. உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்காக நிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல இருக்கிறவங்க தான் பலனை பெற முடியும் இல்லையா? இடறி போகக்கூடாது அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 22ல பார்க்கும்போது 13வது அதிகாரம் 22வது வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறனால் அவனும் பலனற்று போவான். முள்ள இடத்துல விதைக்கப்பட்டவன் என்ன செய்கிறானா, வசனத்தை கேட்கவனா இருந்தும் உலக கவலை வந்துருது. என்ன வந்துருது? உலக கவலையை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். கொஞ்சம் ஆண்டு ஆசிரியத்தை என்ன வருது? கர்த்தரை தேடுறதுக்கு இருதயம் இல்லாம ஓடுற வாழ்க்கை இல்லையா? அடுத்தது பாருங்க 23வது வசனம், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும், நல்ல கவனிங்க, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட மனுஷன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான் என்றா. பாருங்க, வசனத்தை கேட்கிறவனா இருந்து 30, 60, 100 பலன் கொடுக்கிறான். அப்படியே நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை. அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் அல்லேலூயா நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை. உணர்வடைகிறான். இது நமக்காக கொடுக்க வசனம். கர்த்தர் நமக்காக இந்த சபையில யாருக்கோ கொடுக்கிறான்னு நினைச்சு சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. எச்சரிப்பு தோணின்னு கொடுத்தாருன்னா இது யாருக்கோ அவங்களுக்கு கொடுக்குறாரு, நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தன்னை தேற்றிக்குவாங்க. அப்படி அல்ல. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் பலன் கொடுக்கிறான், 30ஆகவும் பலன் கொடுக்கிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் அல்லேலூயா. வேத வசனத்தை, அதாவது வசனத்தை சொல்லுகிறது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவனே நீதிமான் வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அதுபடி நடக்கிறவனே நீதிமான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 2 நாளாகமத்துல 14ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை தேடின பொழுது, ஆசாராஜா கர்த்தரை தேடின பொழுது அந்த நாள்ல இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் வேதத்திலே பார்க்கிறோம் அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடும் பொழுது இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார், ஒரு விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் அதன்படி நடக்கும்படியாக, அந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாக 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாய் விளங்கும்படியாய் செய்வோம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ராஜா உங்களுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக, அந்த தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புறவர்களாக, நீதியோடு தேடக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே, கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் அப்பா. வழியருகே விதைக்கப்பட்ட விதையா இராதபடி, கற்பாறை சந்திலே விதைக்கப்பட்ட விதையா இராதபடி, முன்னுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையா இராதபடி, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாக வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்கிறவர்களாக 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக விளங்கும்படியாய் கிருபை செய்யுங்க. அந்த ஒருவரை ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தி என்னென்ன பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, நெருக்கத்தோடு இருக்கிறாங்களோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவிக்கு முன்பாக நின்று யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ, கண்ணீரோடு, பாரத்தோடு, வேதனையோடு என் பிரச்சனை தீரவில்லையே என்று சொல்லி ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிறாங்களோ, இந்த வேளையில அவர்கள் தன்னை அர்ப்பணிக்க, நீதியோடு தேட ஆண்டவரே தன்னை அர்ப்பணிக்க தேவன் கிருபை செய்வீராக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரங்களை குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. வியாதி விளக்குவேன்னு சொன்னீரே, அந்த வசனத்தை வைக்கிறப்பா. தழும்புகளால் குணமா என்று சொன்னீரே, இந்த வசனத்தை வைக்கிறேன். உன்னுடைய பலவிடத்தில் பல் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, அந்த வசனத்தை வைக்கிறப்பா. ஆண்டவரே, பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக. ஒவ்வொரு சாட்சியா நிறுத்துவீராக. பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற தாய்மார்களை கண்ணோக்கி பாரும். பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுப்பீங்க. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வருவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமாய் வேலையை தருவீராக ராஜா, தருவீராக. இவ்வளவு கால வேலை இல்லாமல் இருக்கிறது, நாம் தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி உணர்வடையத்தக்கதானே ஆண்டவரே, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாக வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி இடங்கும் பொழுது அநேக விடுதலை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீரப்பா. அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான கிருபை தாரும். அந்த ஒருவரையும் பேர் பேராய் குடும்பமா நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும். என்னென்ன தேவைகளோடு, எதிர்பார்ப்போடு முன்பாக நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருடைய பிரச்சனைகளை மாற்றுங்க. ஒவ்வொருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுங்க. துக்கத்தை சந்தோஷமா மாற்றும். துதிகான மகிமை யாவற்றும் செலுத்துகிறோம். இப்பரே சின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.